ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான முறையில் 4 பேருக்கு அளவில் சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் நான்ஸ்டிக் பேன் தாங்க எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோல்டு வின்னர் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா காஞ்ச பிறகு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் பூ, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், 3 பச்சை மிளகாய் சேர்த்து இது நல்லா நீங்கள் வதங்க விட்டுருங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இதுக்கு அடுத்து நான் மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க போகிறேன். மஞ்சள் தூள் நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேங்க. இது நான் லாஸ்ட்லேயும் நான் சேர்ப்பேன் பிரியாணி மசாலா. இப்போ 2 டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்ததாக தயிர் சேர்த்துருக்கேன். தயிருக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 2 to 3 ட்ராப் அளவு லெமன் சேர்த்துக்கோங்க. இதை நான் 1/2 கிலோ அளவு மட்டன் எலும்பு கறியுமா சேர்த்து நல்லா 5 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா வேக வச்சு தண்ணி தனியாக நான் எடுத்திருக்கேன். மட்டன் மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இது மட்டன் வேக வச்ச தண்ணிங்க. இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே நான் சொல்லுவேங்க. இதுதான் டேஸ்ட்டே இருக்குது இதில். ஸோ அந்த தண்ணி சேர்த்து எக்ஸ்ட்ரா 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நான் 1 கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சீரக சம்பா ரைஸ் தாங்க நான் எடுத்திருக்கேன், அதுவே நீங்கள் எடுங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மட்டன் பிரியாணி செய்யும் போது. இதை நான் அரிசி சேர்த்து இப்படியே நான் மூடி போட்டு மூடி வச்சிட்டேங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்க்குறேன், அரிசியும் அந்த தண்ணியும் நல்லா பெரட்னாப்பில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே புதினாவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே தம் போட்டுடலாம். கீழே ஒரு பழைய நீங்கள் இரும்பு கல் இருந்துச்சுன்னா வச்சுருங்க. இது கூடவே நம்ம பிரியாணி சட்டியும் வச்சிடலாம். நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கனால அப்படியே நான் கிளாஸ் லிட் போட்டு மூடி வச்சுட்டேன். இதுவே நீங்கள் சட்டியில் பண்ணுறாருந்தா மேலே ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு வெயிட் வச்சுருங்க. அப்போ தான் சூப்பராக செட் ஆகும். நான் கிளாஸ் லிட் வச்சனால கரெக்டாக எனக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ஒரு 15 மினிட்ஸ் தாங்க நான் மூடி வச்சு தம் போட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான முறையில் நல்லா பொழுன்னு எப்படி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கரெக்டாக நல்லா சாப்பிட்றவங்க 4 பேர் அளவு சாப்பிட்லாம். இது தான் என்னோடய பையனுக்கு நான் இன்றைக்கி லஞ்சு கொண்டு போனேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.